ஹாய் மக்களே, இன்றைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய அரசாங்கத்தால் நேற்று முதல் நம்மளுடைய பாஸ்போர்ட் ரினிவலுக்காக யூஏலேருந்து நம்ம செலுத்தக்கூடிய கட்டணங்கள் வந்துட்டு உயர்த்தப்பட்டிருக்கு. சாதாரணமாக இப்போ நம்மளுடைய பாஸ்போர்ட்டை இங்கே ரினிவல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 285 திரகம் கொடுத்துருந்தா போதும் அப்படின்னு இந்த நிலைமை மாறி இப்போ 450 திரகம் நீங்கள் பாஸ்போர்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாஸ்போர்ட் அர்ஜென்ட் ப்ராசஸில் தற்கால நமக்கு யூஏக்குள்ளே எடுக்கிறதுக்கு ஏற்கனவே 450 திரகமாக இருந்தது, இப்போ 900 திரகமாக மாறிடுச்சு. இதை தவிர வேறு ஒன்றும் அடிஷ்னல் சர்வீசஸாக செய்யக்கூடிய சர்டிஃபிகேட் இஷ்யூன்ஸு, வேறு மிஸ்லன்ஸ் அஃபிடேவிட், இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு இன்னும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எதுவும் உயர்த்தலை. ஸோ இப்போதைக்கு பாஸ்போர்ட் ரினிவல் ப்ராசஸில் வந்துட்டு 285 இருந்த பாஸ்போர்ட் ரினிவல் ஃபீஸை இப்போ 450 திரகமாக மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் லாஸ்ட்டாக உள்ள வீடியோவில் வந்துட்டு ஏர் ஸ்வேதா 2.0 பற்றி சொல்லியிருந்தேன். அதாவது சர்வதேச விமான பயணிகள் இந்தியாவுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஏர் ஸ்வேதா 2.0 அந்த ஃபாரமை வந்துட்டு நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆன்லைன் வழியாக ஃபில்அப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை கட்டாயம் நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த ஏர் ஸ்வேதா ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு போங்க. அதே போல் இந்தியாவிலேருந்து விசிட் விசாவில் வேலை தேடி யூஏ வரக்கூடியவங்க இங்கே ஒரு வேளை அவங்களுக்கு வேலைக்கு அப்ளை பண்ணும்போது இங்கே இருக்க பிசிசி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னும் அந்த நடைமுறையில் மாற்றங்கள் எதுவும் வரலை. ஆனால் சில நண்பர்கள் அதில் மாற்றங்கள் வந்துடுச்சு, தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது முழுமையான நியூஸ் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நன்றி மக்களே.